அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சிவராத்திரி நாட்களில் என்ன செய்தால் நினைத்தது நிறைவேறும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மகா சிவராத்திரி என்பது ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வரும் விரத நாளாகும். இது மாத சிவராத்திரியாகும். இந்த நாளில் அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு பூஜைகள் இரவு முழுவதும் நடைபெறும். பலர் இந்த நாளில் குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வதையும் வழக்கத்தில் கொண்டுள்ளனர். குலதெய்வம் தெரியாதவர்கள் சிவபெருமானையை குலதெய்வமாக பாவித்து வணங்குவது உண்டு. சிவராத்திரி அன்று சிவபெருமானை வழிபடுவது 30 தேவர்களும் சிவாலயங்களுக்கு வருவதாக ஐதீகம். அந்த சமயத்தில் நாளும் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டால் நமக்கு அனைத்து தெய்வங்களின் ஆசிகளும் கிடைக்கும் என்பதால் தான் சிவராத்திரி அன்று கண் விழித்து சிவ வழிபாடு செய்ய வேண்டும் என்கிறார்கள் மாமனிதர்கள். சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு தினங்களில் முதன்மையாக சொல்லப்படுவது சிவராத்திரி நாளாகும். சிவனுக்குரிய ராத்திரி என்பதால் இதை சிவராத்திரி என்றும், மகா மாதத்தில் வருவதால் சிவராத்திரி என்றும், இதை மகா சிவராத்திரி என்றும் குறிப்பிட சொல்கிறோம். சிவபெருமான் பார்வதி தேவி திருமணம் செய்து கொண்ட நாளையே நாம் சிவராத்திரி தினமாக கொண்டாடுகிறோம். இது வழக்கமாக பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்களில் வரும். இது மகா சிவராத்திரி. இது மாத சிவராத்திரி ஆகும். அதாவது குளிர்காலத்தின் நினைவாகும் கோடை காலத்தின் துவக்கமாகும் இந்த விரத நாள் கொண்டாடப்படுகிறது. வாழ்வில் இருக்கும் இருள் தடை ஆகிய நீங்க வேண்டும் என்பதற்காக இரவு முழுவதும் கண் விழித்து நினைத்து சிவனையே நினைத்து தியானம் செய்து வழிபடுவதற்கு ஏற்ற ராத்திரியாக சிவராத்திரி கருதப்படுகிறது. சிவராத்திரியின் சிறப்புகள் பற்றி லிங்க புராணம் உள்ளிட்ட அனைத்து புராணங்களும் போற்றி குறிப்பிடுகின்றன. மகா சிவராத்திரி என்று இரவில் தான் சிவபெருமான் அதாவது திருநடம் தாண்டவம் புரிந்தது உலக உயிர்களை படைப்பது மற்றும் அழிப்பதற்கான சக்தி வாய்ந்த தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துவதாக ஐதீகம். மகா சிவராத்திரி என்று பக்தர்கள் சிவ மந்திரங்களை தொடர்ந்து பாராயணம் செய்வதால் பிரபஞ்ச ஆற்றல்களையும் சிவனின் அருளையும் பெற வேண்டும் என நம்பிக்கையாக இருக்கிறது. நீங்கள் சிவராத்திரி என்று வரும் ஒவ்வொரு நாளும் சிவபெருமானை வணங்க வேண்டும். சதுர்த்தசி திதியை மாத சிவராத்திரி என கொண்டாடுவதை போல இந்த மாதத்தில் வரும் சதுர்த்தி திதி மிக புண்ணியமாக கருதப்படுகிறது. சூரிய உதய நேரத்தில் இருக்கும் திதியே அன்றைய நாளுக்காக திதியாக கருத வேண்டும் என்ற முறைப்படி பார்த்தால் நீங்கள் இந்த சிவராத்திரி நாளை முக்கியமாக கொண்டாடுங்கள். ஆனால் சிவராத்திரி வழிபாடு என்பது இரவு நேரத்தில் நடைபெறும் வழிபாடாகும். அந்த முறைப்படி பார்த்தால் நீங்கள் அந்த பிப்ரவரி 26ஆம் தேதி நடைபெற்ற சிவராத்திரி நாளே முக்கியமான சிவராத்திரியாக பார்க்கப்பட்டது. மகா சிவராத்திரி என்று இரவு முழுவதும் கண் விழித்து சிவ வழிபாடு செய்ய முடியாதவர்கள் முடிந்தவரை சிவநாமங்களை உச்சரித்தபடி இருப்பது சிறப்பு. திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவரின் நலனுக்காக சிவராத்திரி வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். திருமணமாகாத பெண்கள் மகா சிவராத்திரி விரதம் இருந்து வழிபட்டால் மனதிற்கு விருப்பமானவரை கணவராக அமைவார் என்பது நம்பிக்கை. மற்றவர்கள் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தும் வில்வ இலை படைத்தும் பழங்கள் மலர்கள் படைத்தும் வழிபடுவதால் சிவனின் அருளை பெற முடியும். மனதார சிவபெருமானை வழிபடுவர்களுக்கு இந்த சிவராத்திரி விரதம் இருப்பவர்களுக்கு உதவி செய்வதற்கு சிவனின் அருளால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. குறிப்பாக மகா சிவராத்திரி என்று விரதம் இருந்து பரம்பொருள் சிவபெருமானை வழிபட்டால் பாவங்கள் விலகும். 100 அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். இந்த பிறவில் சுக வாழ்வும் மறுபிறவில் சிவலோக வாசம் கிட்டும் என இந்து மதம் கூறுகிறது. சிவபூஜை எல்லா பூஜைகளிலும் உயர்ந்தது. சிவபெருமானை வழிபடுபவர்கள் அனைத்து செல்வங்களையும் அடைகிறார்கள். சிவ என்ற சொல்லே மங்களத்தை குறிக்கும் சொல்லாகும். இந்த மாசி மாதத்தில் வரும் சதுர்த்தசி நாள் மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. மாதத்தில் வரும் மாத சிவராத்திரியாக பார்க்கப்படுகிறது. சிவராத்திரி என்று விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் நீராடி வீட்டில் உள்ள சிவன் படத்தையோ அல்லது சிவலிங்கத்தையோ அலங்காரம் செய்து பூஜை செய்ய வேண்டும். பின்னர் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும். தொடர்ந்து வீட்டிலேயே பூஜை செய்யலாம். வீட்டில் பூஜை செய்ய முடியாதவர்கள், அதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்கள் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் பூஜையில் கலந்து கொள்ளலாம். அங்கு நடைபெறும் 4 கால அபிஷேகங்கள் கண்டுகளிக்கலாம். பால், தயிர், நெய், தேன் மற்றும் பூஜை பொருட்களை கொடுக்கலாம். அன்று முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும். பகலில் உறங்கக்கூடாது. வீட்டில் பூஜை செய்பவர்கள் மாலையில் குளித்து உலர்ந்த ஆடையின்றி நெற்றியில் திருநீர் அணிந்து கையில் உத்ராட்ச மாலையுடன் சிவபூஜையை தொடங்க வேண்டும். பாஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்து பூஜிக்க வேண்டும். 4 ஜாமங்களிலும் சிவலிங்கத்திற்கு பால், தயிர், தேன், நெய், சர்க்கரை ஆகியவற்றை அபிஷேகத்திற்கு நீங்கள் உதவி செய்யலாம்.
முதல் ஜாமத்தில் சுத்த அன்னம், காய்கறி ஆகியவற்றையும் வில்வப்பழத்தையும் நிவேதனம் செய்ய வேண்டும். இரண்டாம் ஜாமத்தில் லட்டு பலாப்பழத்தையும், மூன்றாம் ஜாமத்தில் நெய் கலந்த பலகாரம், பாயாசம், மாதுளை பழத்தையும் நிவேதனம் செய்து வணங்கி வழிபட வேண்டும். நான்காம் ஜாமத்தில் கோதுமை செய்யப்பட்ட பலகாரங்கள் மற்றும் பழங்களை நிவேதனம் செய்து வழிபட வேண்டும். ஒவ்வொரு ஜாமத்திலும் பூஜை செய்து முடித்ததும் தன்னால் முடிந்த அளவு தானங்களை செய்ய வேண்டும். இரவு முழுவதும் நன்கு கண் விழித்து 4 கால பூஜை செய்ய முடியாதவர்கள் குறைந்தபட்சம் லிங்கோத்பவ காலத்தில் மட்டுமாவது கண் விழித்து பூஜை செய்ய வேண்டும். அவ்வாறு விடிந்ததும் நீராடி நித்திய கடன்கள் முடித்து சிவன் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதன் பின்பு உணவு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.